கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை குடித்து 25 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எந்தவித பொறுப்புணர்வும் இன்றி அலட்சியமாக பேசி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பேசிய போது வழக்கம் போல சட்டமன்றத்தின் நேரலையானது துண்டிக்கப்பட்டது. அதன் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசுகையில் மக்களின் ரத்தம் கொதிக்கும்படி அலட்சியமாக பேசினார். தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்கிறது இல்லை. அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை. தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்றாங்க. கேட்டீர்களா? தமிழ்நாடு முழுவதும் தனியார் மருந்தகங்களில் இந்த மருந்து இருந்துள்ளது. அதனை விற்க வேண்டாம் என அரசு சொல்லி இருக்கிறது. நல்வாய்ப்பாக இந்த மருந்தை குடித்து தமிழகத்தில் யாரும் இறக்கவில்லை. இறந்திருந்தால் என்ன செய்வது? இப்படி கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை அரசு வாங்கவில்லை என விளக்கம் சொல்கிறார் மாசு. ஏன் சார், கவர்மெண்டோ தனியாரோ இப்படியான மருந்து தமிழகம் முழுவதும் எப்படி விற்பனைக்கு வரலாம்? ஒருவேளை தமிழகத்தில் உயிரிழப்பு நடந்திருந்தால் தனியார் விற்றார்கள், நாங்கள் என்ன செய்வது என பேசுவீர்களா? அதனை ஆய்வு செய்ய வேண்டியது உங்கள் கடமைதானே. நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது. இந்த புதுச்சேரி, ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில் இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும். ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அதை அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புகிறோம். இங்கேதான் அமைச்சர் எப்படி வித்தியாசமாக கூவுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை கவனிக்க வேண்டுமா? சரி, எனில் ஸ்டாலின் அரசில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என ஒரு துறை இருக்கிறதே, அவர்களின் பணி என்ன? முதல்வர் மருந்தகம் என்கின்ற பெயரில் மாவு பாக்கெட் விற்கிறீர்களே, அந்த மாவு பாக்கெட் தரமாக இருக்கிறதா? அதில் இட்லி சுடலாமா? தோசைக்கு இதமாக இழுக்க வருமா என்பதை கண்காணிப்பதா மாநில அரசின் கட்டுப்பாட்டுத்துறையின் பணி? தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்பது மருந்துகளின் தரம், விலை மற்றும் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தும் பணியை செய்ய வேண்டும். அதை ஏன் செய்யவில்லை என கேட்டால் மகாராஷ்டிரா செய்யவில்லை, ஒன்றிய அரசு செய்யவில்லை என கதை இழந்து கொண்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம். ஒரு கம்பெனியில் போய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தயாரிக்கிற 150 மருந்தையும் ஒவ்வொரு பேட்சாவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது தொடர்ந்து ஆய்வு பண்ண முடியாதா? பண்ணணும் சார். அது எப்படி முடியாதுன்னு சொல்லுவீங்க? இது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரம். இதுல முடியாதுன்னு அலட்சியமா எப்படி பேச மனசு உங்களுக்கு வருது? ஸ்டாலின் வீட்டு இளவரசர் இன்பநிதி படம் ரிலீஸ் பண்ணா அந்த படத்துக்கு நல்லா ப்ரமோஷன் பண்றீங்களே, ஏன் மக்களின் உயிர் தொடர்புடைய விவகாரத்துல இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? இங்கே தயாரிக்கும் மருந்தையே கண்காணிக்காத இந்த அரசு வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்குள் வரும் மருந்துகளை இவர்கள் எப்படி கண்காணிப்பார்கள்? எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தில் இன்று சர்க்கரை நோய்க்கு அதிகமானோர் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நம்ம மரத்தான் அமைச்சரை போல ஓடி ஆடி ஆரோக்கியமாக இருக்கிறார்களா? அப்படி மக்கள் எடுக்கும் மருந்துகளை யார் கண்காணிப்பது? ஆட்கள் பற்றாக்குறை என கண்காணிக்காமல் விட்டால் பலியாவது மக்களின் உயிராயிற்றே, அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? இந்த கம்பெனி வந்ததே 2011 அக்டோபர்ல 27ஆம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியம். அந்த நிறுவனத்தை அதிமுக ஆட்சியில் ஆரம்பிச்சாங்களாம். அமைச்சர் என்ன சொல்ல வருகிறார் என புரியவில்லை. ஆனால் அமைச்சர் இதை சொல்லியதும் ஒரு கேள்வி எழுகிறது. 2011 முதல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருந்த மருந்தில் இப்போது சிக்கல் வந்தது எப்படி? இப்போது கலப்படம் செய்ய துணிச்சல் வந்தது எப்படி? எனில் திமுக ஆட்சி வந்த பிறகு கள்ளச்சாராயம், மெத்கடத்தல் வரிசையில் கலப்பட மருந்துகளும் உலா வருகிறதா என சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது. ஆக மொத்தம் உதயநிதியின் சினிமா படங்களுக்கு ப்ரமோஷன் செய்யும் நபரை அமைச்சராக்கி நம் மாநிலத்தை உலகளவில் தலைகுனிய செய்துவிட்டு ஒன்றியம், தேசிய ஒருமைப்பாடு என ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. கரூர் விவகாரத்தில் அரசு தரப்பு தவறுகளை மறைக்க ஒரு கட்சியின் மீது பழி போட்டார்கள். கள்ளச்சாராய மரணத்தில் ஏழை எளிய மக்களை குறை சொன்னார்கள். இப்போது இருமல் மருந்து விவகாரத்தில் ஒன்றியம், குன்றியம் என கதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர் மீது பழி போட்டு தன் தவறை மறைக்க நினைப்பவர் ஆளுமை திறன் மிக்கவராய் இருக்க முடியாது. ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறன் இல்லவே இல்லை என்பது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது.